அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை பிரதமை திதி உத்திரம் நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த குரோதி வருடத்தின் கடைசி மாதமான பங்குனி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னிராசியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் கடைசி மாதம் இந்த பங்குனி மாதம். சூரியன் மீன ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த பங்குனி மாதம். சிவனின் மைந்தன் முருகப்பெருமானுக்கு தேசம் எல்லாம் கொண்டாடப்படும் உத்திர பெருவிழா பங்குனி மாதத்தில் நடைபெறுகின்றது. அந்த நாளில் கந்த பெருமானை சிந்தையில் நிறுத்தி வழிபட்டால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ராமபிரான் சீதையை மணந்து கொண்டதும், மீனாட்சி அம்மன் சொக்கநாதரை திருமணம் செய்து கொண்டதும் இந்த பங்குனி மாதத்தில் தான். தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாள் பங்குனி உத்திர திருநாள். அந்த இனிய நாள் இந்த வருடம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி, அதாவது 11/4/2025 வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது. அன்றைய தினம் முருகப்பெருமானை முறையாக வழிபட்டால் தங்கு தடைகள் தானாக விலகும், மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும். மேலும் ஒருவரது ஜாதகத்தில் செவ்வாய் 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று கருதப்படுகின்றது. அப்படிப்பட்டவர்கள் ஆணாக இருந்தால் பெண் கிடைப்பது அரிது, பெண்ணாக இருந்தால் மாப்பிள்ளை கிடைப்பது அரிது. செவ்வாய்க்கு உரிய தலங்களை தேர்ந்தெடுத்து சென்று வழிபட்டு வருவதோடு சுய ஜாதகத்தில் பாதசார அடிப்படையில் தேர்ந்தெடுத்து தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானையும் முறையாக வழிபட்டு வந்தால் முத்தான வாழ்க்கை அமையும். செவ்வாய் தோஷத்தை கூட சந்தோஷமாக மாற்றுகிற ஆற்றல் இந்த பங்குனி உத்திரத்திற்கு உண்டு. மேலும் இந்த பங்குனி மாதம் 4ஆம் தேதி புதன் கும்பராசியில் வக்ரமாகின்றார். 15ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகின்றார். சனி பயிற்சி நடக்கின்றது. பங்குனி 24ஆம் தேதி செவ்வாய் கடகராசிக்கு பயிற்சியாகின்றார். பங்குனி 27ஆம் தேதி புதன் மீனராசிக்கு பயிற்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். தெளிந்த சிந்தனையும் பிறரை வழிநடத்தும் ஆற்றலும், நினைத்ததை சாதிப்பதற்காக விடாமுயற்சியுடன் செயல்படும் குணமும் கொண்ட மீனராசி அன்பர்களே, தோற்றத்தில் கவர்ச்சியாய், பேச்சில் இனிமையாய், கள்ளம் கபடம் இல்லாமல் வெளிப்படையாக பேசி எண்ணங்களை வெளிப்படுத்தும் ஆற்றல் கொண்டவர்கள் நீங்கள். யாரிடமும் கை கட்டி வாய்ப்புத்தி பேசுவது என்பது உங்களுக்கு அறவே பிடிக்காது. நீங்கள் போடும் திட்டங்களையும் அதை செயல்படுத்தும் விதத்தையும் மிக மிக நெருங்கியவரிடம் கூட சொல்ல மாட்டீர்கள். உங்களுக்குள் எப்போதும் ஒரு ரகசியம் இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் பல கட்டங்களில் எதிர்ப்பாளினரால் களவு, இன்பம் என்ற நிலையை அடைந்து அதே நபரால் பிற்பொழுதில் துன்பத்தை அடைபவராகவும் உங்களில் சிலர் இருப்பீர்கள். அவர்களால் அவமானமும் அடைவீர்கள். பிறர் மீது பச்சாதாபம், பாசம், அன்பு கொள்பவரான உங்களிடம் பழகுவதற்கு இனிமையான குணமும் உண்டு. குழந்தை பருவத்தில் பொருளாதார நிலையில் மேன்மை உள்ளவராக இல்லாமல் போனாலும் வாழ்வின் மத்திய காலத்தில் பெரிய செல்வாக்கினை உடையவராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். உங்களுக்கு நண்பர்கள் வட்டம் பெரிதாக இருக்கும் என்பதால் தக்க சமயத்தில் அவர்களை பயன்படுத்தி உங்கள் எண்ணங்களை எளிதில் செயலாக்கிக் கொள்வீர்கள். மீனராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு முழு முதல் ராஜ யோகாதிபதியான செவ்வாய் பகவான் புதனின் வீட்டில் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்குள் ராகு, 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் கேது, உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். ஏழரைச்சனையில் விரயசனியாக சனி பகவான். ஆக ஒரு பக்கம் கிரகங்கள் அனைத்தும் சாதகமான அமைப்பில் வெகு அருமையாக அதிரடியான உயர்வுகளை ஏற்படுத்தி பல புதிய பெருமிதம், சந்தோஷம் உண்டாக்கப் போகின்றது. நீங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து விஷயங்களிலும் இனிமைகளை எதிர்பார்க்கலாம். புதிய கோளாறுகள் எதையும் சந்திக்காமல் சாதகங்களை அனுபவித்துக் கொண்டே இந்த மாதத்தை நிம்மதியாக நகர்த்தலாம். அதே நேரம் இந்த மாதம் முழுவதும் ஜென்மத்தில் சூரியன், இதனால் மட்டும் கொஞ்சம் சரியில்லை. அதன் பிறகு உங்களது ஒட்டுமொத்த சிரமம் குறையும். அடுத்து வருகின்ற 3 மாதங்களுக்கு எல்லாவித உயர்வுகளையும் நினைக்கின்றபடி அடைவீர்கள். இந்த மாதம் தொடங்கி 17 தினம் முடிவதற்குள் ஒவ்வொரு விஷயத்திலும் அதிர்ஷ்ட திருப்புமுனை ஏற்படும். வருமான கோளாறு விலகும். நஷ்டமடைந்த விஷயங்களில் மீண்டும் பெரிய லாபங்களை அடையலாம். குடும்பத்திற்கான தேவை, கடமை, அத்தியாவசிய விஷயங்களில் எவ்வித குறைபாடும் ஏற்படாது. வாழ்க்கை துணையிடம் அந்யோன்யம் அதிகரிக்கும். உத்தியோகம், பதவி, பணி விஷயங்களில் தொடர்ச்சியான வளர்ச்சிகளும் கிடைக்கப் போகின்றது. ஊதிய நிலுவைகளும் கைக்கு வரும். தொழில் வியாபார நிர்வாக விஷயங்கள் 2வது வாரம் முடிந்த பிறகு ஏகப்பட்ட வளர்ச்சியை தரும். இளம் இருபாலருக்கும்
திருமணம் திட்டமிட்டபடி நடந்தேறும். மேலும் மாத தொடக்கத்தில் மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிடங்களுக்கு அதிபதியான புதன் நீச்சம் பெறுவது நன்மைதான். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெறும் பொழுது மிகுந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். அந்த அடிப்படையில் பொருளாதார பிரச்சனைகள் அகலும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தாய் வழி ஆதரவு உண்டு. தக்க விதத்தில் திருமண முயற்சி வெற்றி பெறும். உறவினர்களோடு இருந்து வந்த பகை மாறும். வீடு இடம் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. பயணங்கள் பலன் பெறுவதாக அமையும். பங்குனி 4ஆம் தேதி புதன் கும்பராசிக்கு வக்ர இயக்கத்தில் செல்கிறார். உங்கள் ராசிக்கு சுகஸ்தாதிபதியாக விளங்குபவர் புதன். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். புதிய பாதை புலப்படும். அனுபவஸ்தர்களின் ஆலோசனை அவ்வப்பொழுது கை கொடுக்கும். வரன்கள் வாசல் தேடி வந்து சேரும். வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் இலாக்கா மாற்றம் உண்டு. நூதன பொருள் சேர்க்கை ஏற்படும். மேலும் மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அசுர குருவான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாகவும் விளங்குவதால் அவர் வக்ரம் பெறுவது நன்மைதான். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுப செலவுகள் அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த பிரச்சனை அகலும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். புனித பயணங்கள் அதிகரிக்கும். மேலும் பங்குனி 24ஆம் தேதி கடகராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். எனவே இந்த காலத்தில் மிக கவனமாக இருப்பது நல்லது. துளி வருமானம் இல்லாவிட்டாலும் செலவு அதிகரிக்கும். குடும்ப சுமை கூடும். நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கலாம். வாங்கிய இடத்தால் பிரச்சனையும் வளர்ச்சியில் தளர்ச்சியும் வரும் நேரம் இது. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. கடந்த 2.5 வருட காலமாக 12ஆம் வீட்டில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் பங்குனி 15ஆம் தேதி 29/3/2025 அன்று திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ஜென்ம ராசியில் ஜென்ம சனியாக சஞ்சரிக்க போகிறார். இது ஏழரை சனியின் மத்திய பகுதி. பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஏழரை சனியின் காலம் என்பது அவர்களின் கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்களை அடையக்கூடிய காலம். இந்த காலத்தில் தான் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களுக்குரிய பலன்களும் இந்த காலத்தில் செய்து வரும் பாவ புண்ணியங்களுக்குரிய பலன்களும் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு பலன்களாக மாறும். சனி பகவான் கர்மக்காரகன் என்பதால் ஒவ்வொருவரின் கர்ம வினைகளுக்குரிய பலன்களை அளந்து வழங்கக்கூடியவர். அதிலிருந்து எவராலும் தப்பித்துவிட முடியாது. நாம் செய்யும் ஒவ்வொரு தவறுகளுக்கும் உரிய தண்டனையை ஏழரை சனி காலத்தில் தான் நாம் அனுபவித்தாக வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு தகவல். ஏழரை சனி காலம் என்பது ஜாதகரின் ஆயுளுக்கு எந்தவிதமான சங்கடத்தையும் ஏற்படுத்தாது. அதே நேரத்தில் அதற்கும் மேலாக அவதிகளை உண்டாக்கி வேதனைகளை அனுபவித்து விட வேண்டிய நிலையினை இந்த ஏழரை சனி காலம் நமக்கு வழங்கும். நாம் துன்பப்படுவதை விட நாம் நேசிப்பவர்கள் நம் பார்வையின் எதிரில் இந்த நேரத்தில் கடுமையாக துன்பப்படுவார்கள். அதுவே நமக்கு மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். ஜென்மராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார். வாகன பயணத்தில் விபத்துக்களை சந்திக்க நேரும். உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகலாம். தொழிலில் பாதிப்பு உண்டாகும். கடன் தொல்லையால் அவமானப்பட நேரும். பண தட்டுப்பாட்டை அதிகமாக்குவார். உடலில் நோய் தொல்லையை அதிகரித்து சிரமத்திற்கு ஆளாக்குவார். நல்ல முறையில் பழகி வந்தவர்களையும் உங்களை விட்டு விலக வைப்பார். இந்த மீனராசி அன்பர்கள் சனிக்கிழமை காலையில் நவக்கிரகத்தை சுற்றி வந்து மனம் உருகி வணங்கி வழிபடுங்கள். அகத்திக்கீரையை வாழைப்பழம் வெள்ளத்துடன் பசுமாட்டிற்கு வழங்குவதுடன் தயிர் சாதத்தில் எள் கலந்து காக்கைகளுக்கும் முதியவர்களுக்கும் வழங்கி அவர்களின் பசி ஆற்றுவதுடன் திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு ஆகிய சனி ஸ்தலங்களுக்கு ஒரு முறை சென்று வருவது நன்மை பயக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.